அண்ணாத்தா சொல்ல அண்ணாத்தா, நம்ம சேனல் 50,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எதுவும் பார்ட்டி கிட்டி வைக்கலையா? ஒரு மீட்டப் வச்சு விட்டுருவோம். அது வரும்போது பாத்துக்குவோம். இப்ப ஏதாவது பண்ணுங்க. என்ன இருக்கு? நம்ம கிட்ட தான் எப்பயுமே ஒண்ணுமே இருக்காத. ஃப்ரிட்ஜ்ல ஒரு சிக்கன் ஆட்டையா போடு, சிக்கன் பிரியாணியை போட்டு விட்டுருவோம். ஆட்டையை போறதும் தப்பு இல்லையா? ஆபத்துக்கு பாவம்ல மக்களே. வீடியோ பார்த்து அவங்களே ஆட்டையை போட்டு சாப்பிட சொல்றீங்களா? மக்களே காசை கொடுத்து சிக்கனா வாங்க, ஆட்டையா போடாம. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் புதினா, மல்லி, தக்காளி நல்லா குழஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1 கிலோ கோழிக்கறி நல்லா தண்ணி விட்டு பிரிஞ்சு வருவாங்க. கறி மசாலா, பிரியாணி மசாலா, இழுவைக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சீரக சம்பா குருணை, 1க்கு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா ஜலபுலா ஜங்கான்னு கொதிச்சதுக்கப்புறம் இந்த நேரத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு சப்பாத்தி மாவில் காற்று இல்லாத மாதிரி அடைச்சி 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா மணலாக